இன்னைக்கு பஞ்சு போல இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது எங்கள் வீட்டில் போடுற ரேஷியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். 2 அழாக்கு, அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, 1 அழாக்கு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசி தான் புழுங்கல் அரிசி, அரை அழாக்கு வந்து பச்சரிசி. இட்லிக்கும் தோசைக்கும் தனித்தனியாக அரைக்க மாட்டோம், ஒரே மாவு தான். அதனால பச்சரிசியும் சேர்த்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடைசி 2 மணி நேரம் 1 அழாக்கு உளுந்து போட்டு அதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்துக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றாம தெளிச்சு அரைங்க. இந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வந்ததும் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்து அரிசி வந்து 10 நிமிஷம் நல்லா மசிஞ்சா போதும். ரவை கன்சிஸ்டன்சி வந்ததும் பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஓவர் நைட் வந்து புளிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு மாவு புளிச்சு வந்தால் தான் இட்லி நல்லா பஞ்சு போல் வரும். இப்போ ஒரு துணியில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்படி துணியில் ஊற்றும் போது இன்னும் நல்லா பஞ்சு போல் இருக்கும். 10 நிமிஷம் இட்லி நல்லா வெந்ததும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு போல் புசு புசுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெட்டா பாய்.